திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 82 மதுரை காண்டம் எழுகடல் அழைத்த படலம் பகுதி 3. மனத்தினால் செய்யப்படக்கூடிய மானதம் என்ற தவத்தின் வகை பற்றி விளக்கி அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வாக்கினால் செய்யப்படக்கூடிய வாச்சிகம் என்ற தவத்தை விளக்குகின்றார். வாய்க்கொண்டு நாக்கு கொண்டு இயற்றப்படும் காரியம் நன்மை உடையதாகவே இருக்க வேண்டும். புலன்கள் 5ல் நாக்கு பெற்றிருக்கும் அதிகாரம் அளவு கடந்ததாகும். அதனால் பிறருக்கு சகாயம் புரியவும் முடியும், அபாயம் உண்டாக்கவும் முடியும், நியாயத்தை நாட்டவும் முடியும், அநியாயத்தை நீட்டவும் முடியும், பூஜனை புரியவும் முடியும், ஏசுகை சொல்லவும் இயலும், ஆகாத காரியத்தை ஆக்கி வைக்கவும் அதனால் முடியும், ஆகும் காரியத்தை அழித்து வைக்கவும் அதனால் முடியும். இவ்விதமெல்லாம் நன்மை தீமை ஆகிய இரண்டும் அதனால் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றபடியினால் நாக்கினை கொண்டு செய்வதெல்லாம் நன்மை உடையனதாக இருக்க வேண்டும். மனத்தொண்டை ஒருவன் கடைபிடித்து ஒழுகுவான் என்றால் வாய் என்ற புலனும் மற்ற 4 புலன்களும் அடக்கி ஆளப்படும். நாக்கை அடக்காதவன் பல தீங்குகளுக்கு உட்படுவான் என்பதனை மிக நேர்த்தியாக யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு என்று திருவள்ளுவ தேவநாயனார் அருளுகின்றார். இந்த வாக்கை கொண்டு என்ன தவம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை விதிப்படி உச்சரித்தல், மனு என்ற மந்திரம், பஞ்சசாந்தி, மறை பேசும் சதருத்ரியம் என்பதனை உச்சரித்தல் என்றெல்லாம் விவரிக்கின்றார். 5 எழுத்தை ஓதுதல் என்பது நாக்கினால் செய்யக்கூடிய மிக உயர்ந்த தவம். 5 எழுத்து என்பது ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை இடைவிடாமல் சதா வாயினால் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீ பஞ்சாட்சரத்தையோ அல்லது நம் பரம்பொருளின் திருநாமங்களில் ஒன்றையோ சதா உச்சரித்து கொண்டே இருத்தலால் வேறு வீண் விவகாரம் பேசுவது தவிர்க்கப்படும். பிறரை தூஷிக்கவோ பிறருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதோ முடியாமல் போய்விடும். அதனால் இகத்திற்கு நல்லது, அதோடு பரத்திற்கும் நல்லது. ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை அடுத்து மனு என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபிரம்ம மகாமந்திரம். பஞ்சசாந்தி என்பது சிவபெருமானே பொருள் என கூறும் உபனிஷத்துக்கள். சதருத்ரத்தில் கூறப்படக்கூடிய சிவநாமங்கள் இவையெல்லாம் கிரமங்கள். அதோடு நல்ல தர்மங்களை எடுத்துச் சொல்லும் தர்மசாஸ்திரங்கள். அவைகளை கசடர மற்றவர்களுக்கு உபன்யசித்தல் அதுவும் நாக்கினால் செய்யப்படக்கூடிய தவங்களில் மிக முக்கியமானது. எனவே ஈஸ்வர நாமத்தை உச்சரித்தல், அவருடைய புகழை எடுத்து பாடுதல், அவருடைய புகழை பிரசங்கித்தல் முதலிய நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக காயிகம் என்ற காயத்தினால் செய்யக்கூடிய தொண்டு, சரீரத்தை கொண்டு செய்யும் தவம். மானுடர்கள் பெற்றிருக்கும் உடலின் ஒவ்வொரு அங்கமும் பகவானுடைய பணிவிடையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். முதலில் மனம் கொண்டு செய்வது ஈஸ்வர தியானம் என்றார். இரண்டாவது வாக்கு கொண்டு செய்வது ஈஸ்வர நாம உச்சாரணம் என்றார். இப்பொழுது சரீரம் மூலம் ஈஸ்வரனாருக்கு அர்ச்சனை செய்வது, வழிபாடு செய்வது என்பது சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய தொண்டு என்று விளக்குகின்றார். வாயைப் போலவே கைகளும் நன்மையான கிரியைகளை செய்ய வேண்டும், இயற்ற வேண்டும். ஈஸ்வர வழிபாட்டில் உடலை ஈடுபடுத்திவிட்டால் மற்ற எந்த தீய வழியிலும் அவை பிரவேசிக்காது. பிரவேசிக்க நேரிட்டாலும் அதுவரை செய்து நின்ற ஈசன் அர்ச்சனை என்பது அதனை தடுத்து நற்காரியம் செய்யும் வழியிலேயே திருப்பிவிடும். இவ்வாறு கைகளையும் உடம்புகளையும் நாக்கையும் ஈஸ்வர வழிபாட்டில் ஈடுபடுத்தாத மனிதர்களை விட காட்டில் இருக்கும் குரங்கு நல்ல மிருகமாகும் என்று கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள். பூக்கை கொண்டு அரண் பொன்னடி பூசியார், நாக்கை கொண்டு அரண் நாம நவில்கிலார், ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்று ஸ்ரீ வாகீச பெருந்தகையார் உபதேசித்து அருளுகின்றார். தேகத்தில் பல உறுப்புகள் இருந்தாலும் வாய் கை என்ற 2 மாத்திரம் எடுத்துக்கொண்டு இவ்விரண்டையும் மிக முக்கியமாக ஈஸ்வர வழிபாட்டில் ஈஸ்வர தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று அருளுகின்றார். உலக விஷயங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான தொழில்களில் ஈடுபட்டது போக மற்ற நேரங்களில் மிக அவசியமாக
ஈஸ்வர வழிபாடும் தொண்டும் செய்து வர வேண்டும். எப்பொழுதும் பொருள் சேகரிக்க வேண்டும் என்று அதன் பின்னே ஓடாமல் நம் வாழ்வு நல்லபடியாக அமைவதற்குத் தேவையான அளவில் பொருள் சம்பாத்தியத்தை அமைத்துக் கொண்டு மற்றைய நேரங்களில் ஈஸ்வர வழிபாடு தொண்டு இவற்றிலே ஈடுபட வேண்டும். திருக்கோயிலை வழிபாடு செய்ய வேண்டும், வலம் வர வேண்டும், அடியார்களை எதிர்கொண்டு வணங்குதல் வேண்டும். ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம் என்ற கோயில். அங்கே சிவலிங்கத்தை தரிசிப்பது ஆன்ம அறிவை பக்குவப்படுத்தும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்களில் உயர்வதற்கு ஏதுவாக இருக்கும். பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்று ஸ்நானம் செய்வதால் உடலின் மாசு நீக்கப்படுவதோடு உள்ளத்தின் மாசும் நீக்கப்படும். சரீரத்தினால் திருத்தொண்டு செய்வதை தாசமார்க்கம் என்றும் சரியை நெறி என்றும் சைவ சித்தாந்தம் கூறும். சிவபெருமானுடைய திருக்கோயிலில் திரு அலகு இடுதல், திரு மெழுக்கு இடுதல், திருவிளக்கு இடுதல், நந்தவனங்களை வைத்தல், திருப்பள்ளி தாமங்களை எடுத்தல், அவற்றால் மாலை, இண்டை, கன்னிகள் முதலியனவாக பெருமானின் திருமேனி பொலிவுறும்படி பலவாக அமைத்தல், இறைவன் புகழ் பாடுதல், திருவேடம் கண்டால் வணங்கி பணிவிடை செய்தல் முதலியன சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய தொண்டு சரியை தொண்டு ஆகும். அதாவது புறத்தொழில் மாத்திரையால் உருவத் திருமேனியை நோக்கி வழிபடுவது. இந்த சரீரத் தொண்டு செய்தவர்கள் சிவசாலோகம் என்ற ஈசன் உலகில் இருப்பார்கள். இது அபரமுக்தி ஸ்தானம் ஆகும். இரண்டாவதாக இருக்கின்ற கிரியை நெறி என்பது புத்திர மார்க்கம் என்று கூறப்படும். சிவ பூஜை செய்தல், புதிதான வாசனை உடையதுமான மலர்கள், தூபதீபம், திருமஞ்சனம், திரு அமுது முதலிய பூஜைக்குரிய உபகரணங்களையெல்லாம் அமைத்து கொள்ளுதல், பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று பஞ்சசுத்தி செய்தல், பின்னர் சிவ ஆசனம் இடுதல், மூர்த்தியை எழுந்தருளச் செய்தல், பின் மூர்த்திமானாகிய பரஞ்சோதியை பாவனை செய்து ஆவாகித்தல், உண்மையான மெய் அன்பினால் அர்ச்சித்தல், விருப்பத்தோடு துதித்து வழிபடுதல், அதோடு உரிமை உடையவர்கள் நித்யாக்னி காரியமும் செய்து பூஜையை முடிப்பது. இது கிரியை என்று சொல்லப்படும். இதனை அனுஷ்டிப்பவர்கள் நின்மலன் தன் அருகே இருப்பதாகிய சிவ சாமீபத்தை பெறுவார்கள். இதுவும் அபரமுக்தி ஆகும். கிரியை என்பது சிவபெருமானை மெய்யாலும் மனத்தாலும் அருவுருவத் திருமேனியில் வழிபடுதல். மூன்றாவதாக இருக்கக்கூடிய யோகம் என்பது தோழமை நெறி என்று கூறப்படக்கூடிய சகமார்க்கம் ஆகும். பூரகம், ரேச்சகம் என்னும் வாயு இரண்டையும் அடக்கி சுழுமுன மார்க்கத்திலே பிராணவாயுவை சலனமர நிறுத்துதல், விஷயங்கள் வழி மனத்தை செல்லவிடாது மீட்டல், முக்கோணம், சதுரம் முதலிய வடிவினதாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம் முதலிய 6 ஆதாரங்களில் விளங்கும் அக்ஷரங்களின் முறையை உணர்தல், அந்த ஆதாரங்களின் அதிதேவதைகளை தியானித்தல், அந்த 6 ஆதாரங்களிலும் அஜபா சக்தி சிவஸ்வரூபமாய் நிற்கும் முறையை அறிதல், பின் மூலாதாரம் தொடங்கி விநாயகர் முதலிய தேவதைகளை பொருந்தி மேலாகிய பிரம்மரந்திரம் அளவும் அசபையுடன் சென்று அணைதல், பின் அப்பிரம்மரந்திரத்தின் கண்ணதாகிய தாமரை முகையை அலர்வித்தல், அதன் கேசாரகரத்தில் உள்ள சந்திரமண்டலத்தை மூலாக்னியால் இளக்குதல், பின் அவ்வெளித்தாக ஒழுகும் அமிர்தத்தை தேகம் முழுவதும் நிரப்புதல், பின் பூரண பிரகாசத்தை தியானித்தல் முதலியவான அனுஷ்டானங்கள். வினைகள் கெடுவதற்குரிய வழியாகிய இந்த அஷ்டாங்க யோகம் என்ற சிவயோகம் அகத்தொழில் மாத்திரையால் அருவத்திருமேனியை நோக்கி வழிபடுவதை செய்து வருபவர்கள் இவர்கள் சிவசாரூபியம் என்ற அபரமுக்தியை பெறுவார்கள். 4வது பாதமான சன்மார்க்கம் எனப்படும் நன்னெறி, அது ஞானபாதம். எல்லா கலை ஞானங்கள், புராணங்கள், வேத சிவாகமங்களில் உள்ள கர்ம காண்டங்கள், ஏனைய நூல்கள், மற்ற சமய சாத்திரங்கள் முதலியவற்றை ஆராய்தல், பின் பல வழிபடுகின்ற பொருள் முழுவதையும் கீழானவை என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்குதல், பின் மேலான பதிபசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் தடஸ்த லட்சணத்தில் வைத்து வகுத்து உணர்தல், பின் அம்மூன்றில் பதிப்பொருள் ஏனைய பசுபாசங்களுக்கு மேலாக இருப்பதை இனிதாக காட்டுகின்ற ஸ்வரூப லட்சணத்தில் வைத்து உணர்வதாகிய ஞான காண்டத்தை ஓதுதல், கேட்டல், சிந்தித்தல். இவ்வாறு புறத்தொழில், அகத்தொழில்
என்ற இரண்டையும் கடந்த ஆன்ம அறிவு தொழில் மாத்திரையாலே அம்மூன்று திருமேனிக்கும் மேலாகிய அகண்டாக்கார நித்திய வியாபக சச்சித் ஆனந்த பிழம்பாய் நிறைந்து நிற்கின்ற திருமேனியை ஞாத்ரு ஞானம் ஞேயம் என்னும் திரிபுடி ஞானம் பகுப்பின்றி அத்வைதமாய் இயைந்து நிற்கின்ற சிவபெருமானை வழிபடுதல் ஆகும். இவ்வாறு மகிமை வாய்ந்த ஞானத்தினை அனுஷ்டித்தவர்கள் சிவசாயுஜ்யமான பரமுக்தியை பெறுவார்கள். இவ்வாறு மானதம் வாச்சிகம் காயிகம் என்று திரிகரணங்களால் செய்யப்படும் தவங்கள் இவை என்று கௌதம மாமுனிவர் காஞ்சனமாலையாருக்கு உபதேசிக்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.